ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப ப்ளசன்ட் மார்னிங் இன்றைக்கி. மழை இல்லை சொன்னாலும் ரொம்ப கூல் ப்ரீஸோட நல்லா இருந்தது. 2-3 நாள் மழை பெஞ்சதுனால லேண்ட்ஸ்கேப்பிங் பிளான்ட்ஸ்லாம் நல்லா குளித்து பச்சை பசேல்னு இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்து நம்ம மார்னிங் ரொட்டீன் எல்லாம் தொடங்கியாச்சு. ஸோ ஐ தாட் ஐல் ஷேர் வித் யூ தீஸ் பிக்சர்ஸ். ரொம்ப நல்லா வந்திருக்கு. செடிகள்லாம் அந்த வெயிலுக்கு நல்ல க்ரோத்து வெயிலுக்கு. அது கழிஞ்சு இப்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு நல்லா இருக்குது. மான்சூன் கொஞ்சம் சீக்கிரமே வந்த மாதிரி இருக்குது. நேற்றுக்கு ஒரு நாள் தான் மழை இல்லை, இல்லைன்னா ரெகுலராக டெய்லி சாயங்காலம் ஆச்சுன்னா தண்டர் ஷவர்ஸ் தான். அது நல்லா இருக்குது. ஆனால் ரோடு தான் இறங்கிறதுக்கே பயமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியும் தண்ணியுமா இருக்குது. அது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர் மான்சூன். அதர்வைஸ் ரொம்ப அழகாக இருந்தது. த டே ஸ்டார்டட் வித் குட் ஃபீலிங். அடுத்து என்னோட கிச்சன் ரொட்டீன் தொடங்க வேண்டியது தான். இன்றைக்கி மெனு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். பாவக்காய் கறி, அதுக்கு மெயின் கோர்ஸுக்கு டொமேட்டோ தொக்கு மாதிரி கொஞ்சம் டைல்யூட்டட் வெர்ஷன். அதுதான் சாதத்துக்கும். டிஃபின் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி தோசை, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரெண்டுக்குமே ஒரு தக்காளி தொக்கு தான். ஸோ அதோட ப்ரிப்ரேஷன் தொடங்கியாச்சு. பாவக்காயை அலம்பி நறுக்கி வச்சுட்டு டொமேட்டோவை அலம்பி வச்சுட்டாச்சு. ஃபஸ்ட்டு பாவக்காயை பொரிச்சு கொட்டி போட்டு வதக்கி கொடுத்துடலாம். ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். எண்டு ஆஃப் த குக்கிங் தான் அது முடியும். ஸோ அதை பொரிச்சு கொட்டி அதையுமே போட்டாச்சு. நான் கோகோனட் ஆயிலில் கடுகு பொரிச்சு கொட்டிட்டு இதை போட்டிருக்கேன். தண்ணி விட மாட்டேன். ஜஸ்ட்டு இலக்கி கொடுத்துட்டு அப்பப்போ லிட்டை போட்டுட்டு அதே தண்ணியில் வேக வச்சு பெரட்டி எடுக்கிறது தான். வெங்காயம் காரம் ஒன்றுமே போடலை. ஏன்னா டொமேட்டோ சட்னி கொஞ்சம் டேஞ்சியாகவும் ஸ்பைசியாகவும் பண்ணதுனால இதுக்கு காரம் எல்லாம் போடலை. ஜஸ்ட்டு இலக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறப்போ, ஹாஃப் குக் ஆகிறப்போ உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு மூடி வச்சுக்கிறது. அப்புறம் அடிக்கடி 2-3 வாட்டி இலக்கி கொடுத்து வச்சுனாக்கா அது ரெடி ஆகிடும். தக்காளி தொக்குக்கு நல்லா 3 பெரிய கண்ட்ரி டொமேட்டோஸும் 3 ஹைப்ரிட்டும் எடுத்துட்டுருக்கேன். ஸோ பேலன்ஸ் பண்ணும் புளிப்பு அதுக்கு சொல்லிவிட்டு அதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா விப் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு விடுறது. நல்லா ஜூஸ் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. அது கூட வேணுங்கிறவா கொஞ்சம் புளியும் வெல்லமும் சேர்த்திக்கலாம். நான் புளியும் சேர்த்தலை, வெல்லமும் சேர்த்தலை. இந்தோட புளிப்பே போகணும்னு தோணுது. நான் சேர்த்திட்டுல வேணுங்கிறவே அரைக்கிறப்பவே கொஞ்சம் புளியும் வெல்லமும் சேர்த்திக்கலாம். கடுகு தாளித்து மிளகா வெத்தல் போட்டு அது கூட கொஞ்சம் கருகாப்பிலையும் சேர்த்திட்டு பெருங்காயப்பொடி போட்டுட்டு இந்த டொமேட்டோ பியூரியை அதில் விட்டு கொதிக்க விட வேண்டியது தான். அதுவும் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்திக்கிட்டு அந்த ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி பாயில் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணியாச்சுன்னா நம்ம தக்காளி தொக்கு ரெடி. இது பண்ணி வச்சுட்டோமானாக்கா சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பின்ன ஒரு சடனாக ஒரு டொமேட்டோ ரைஸோ என்னாவது பண்ணுறது சொன்னாலும் இது ஹேண்டியாக இருக்கும். பண்ணி பாட்டில்லையோ டப்பாலையோ போட்டு வச்சுட்டோனாக்கா ஒரு 4-5 நாளைக்கு தாராளமாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோமானாக்கா தட் இஸ் இட். இன்றைக்கி சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் டிஃபினுக்கும் ஒரு சிம்பிள் தக்காளி தொக்கு ரெடி. மிளகா பொடி காரம் உங்களுக்கு வேண்ட மாதிரி சேர்த்திங்க. சமையல் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் முடிஞ்சதுனால பால் இருந்தது. ஸோ பன்னீர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் 2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருந்தாச்சு. 3 பேக்கெட் பால் இருந்தது. அதை பாயில் பண்ண வச்சுட்டு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டேன். அப்புறம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு அவுன்ஸு தண்ணியும் சேர்த்தி வச்சுட்டுருந்தேன். எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்திண்டேன். இதில் கசூரி மேத்தி போட்டதுனால சரி உப்பும் போட்டு என்ன டிஷ் இதில் பண்ணுறதுங்கிறது இன்னும் டிசைடு பண்ணல. சரி பண்ணி வச்சுட்டு விடலான்னு சொல்லிவிட்டு ஃபில்டர் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பன்னீரும் பண்ணி வச்சுட்டாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி காலம்புற கிச்சனில் இருந்த வேலை. இதுவும் தோசையும் பண்ணேன், அவ்வளோதான். தக்காளி தொக்கு, பாவக்காய் ஃப்ரை, பன்னீர், இதெல்லாம் தான். ஓகே, ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் மை வீடியோ. பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.